தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குறிஞ்சி மிஸ்டிக் சொல்லும் டிவி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை எப்படி நீடிப்பது அப்படிங்கிறது சம்பந்தமான வீடியோ பதிவினுடைய இரண்டாவது பகுதியை நான் இன்னைக்கு பதிவு செய்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்துக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் உடனடியாக குறிஞ்சி மிஸ்டிக் செல்லும் ஐயாவுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயுள் நீடிக்கும் அற்புத சாதனை பயிற்சி இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவிலையும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை பல முறை நீங்கள் தொடர்ந்து கேட்டிங்கன்னா தான் இறுதி வீடியோ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக விளங்கும். அதனால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, திரும்ப கேட்டுக்கிட்டே வாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே முந்தைய பதிவில் பார்த்திங்கன்னா கணபதி கும்பிடக்கூடியவங்க, கணபதி வழிபாடு மட்டும் பண்ணக்கூடியவங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு, அது பெருமாளுடைய வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் எப்படி தன்னுடைய ஆயுளை நீடிப்பதற்குண்டான பயிற்சியும் சாதனையும் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி காலையில் தினசரி எந்திரித்த உடனாக கிழக்கு நோக்கி உட்காரணும். தயவுசெய்து எந்திரிச்சு யூரின் நம்ம பாத்ரூம் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது, பல்லவடுக்கெல்லாம் போகக்கூடாது. அப்படியே படுக்கையை விட்டு எழுந்து அப்படியே கிழக்கு நோக்கி உட்காரணும். அப்படி கிழக்கு நோக்கி உட்கார்ந்த உடனேயே நம்ம என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிருகி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது நம்ம சரணாகதி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகினா மானுடைய முத்திரை. இந்த முத்திரை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன், இந்த பாருங்க. இதான் மிருகி முத்திரை. இப்படி இரண்டு கைகளாலும் இந்த முத்திரையை போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டு கைகளாலும் இப்படி முத்திரையை போட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தலையின் மேல் வைத்துக்கொள்ள வேண்டும். இதான் மிருகி முத்திரை. இந்த மிருகி முத்திரையை போட்டுக்கிடணும். போட்டுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓம் நமோ நாராயணாய நமக. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயணாய நமக. இப்படி வச்சு போட வேண்டியதான். ஓம் நமோ நாராயணாய நமக. இப்படி 12 தடவை இந்த ஜபத்தை ஜபிக்கணும். 12 முறை தான், ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது, 108 அப்படிலாம் கிடையாது. வெறும் 12 முறை ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். அதுக்கு கூடுதலாக ஜபிக்கலாம். அதனால ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் குறைந்தது 12. எதுக்குன்னா இது வேகமான உலகம். நீங்கள் 108 ஜெபிம் பண்ணுங்க, 1008 யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால தான் ரொம்ப எளிமையான முறையில் இந்த முத்திரையோடு சேர்ந்து சொல்கிறேன். நீங்கள் முத்திரை இல்லாமல் செய்கின்ற பொழுது எண்ணிக்கை அதிகமாக செய்ய வேண்டும். இந்த முத்திரை போட்டு செய்கின்ற பொழுது வெறும் 12 முத்திரை போட்டால் போதும். நீங்கள் என்ன செய்யணும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு மனசில் தோன்றும், அல்லது உங்களுடைய நண்பர்கள் ஜோதிடர்கள்ட்ட கேட்டிருக்கலாம், அவங்க ஜாதகத்தில் பொதுவாக ஆயுள் என்ன அப்படின்னு. இதில் ஆயுளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஒரு 50 வயது முறை ஆயுள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் அந்த 50 வயதுங்கிறத மறந்துட்டு 50 வயது அப்படிங்கிறது இப்போ உதாரணத்துக்கு 2030வது வருஷம், இப்போ 19 30வது வருஷம் உங்களுக்கு 50 வயசு அப்படின்னா, நீங்கள் 2050வது வருஷம் உங்களுக்கு 70 வயசு வரைக்கும் நீங்கள் ஆயுளோடு இருப்பதாக உங்கள் மனசில் சங்கல்பம் பண்ணிக்கோங்க. நான் ஆயுளோடு இருப்பேன், பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பேன், நோய் நொடியெல்லாம் எல்லாமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், மனசில் வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த பலத்தை கொடுத்ததற்கு நன்றி இறைவா அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு நினைச்சு இந்த முத்திரையை போட்டு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற ஜபத்தை பண்ணணும். இப்படி தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க. ஏன்னா இதுக்கு இத்தனை நாள் செய்யணும், அத்தனை நாள் செய்துக்கிட்டே வாங்க. மனிதனுடைய பிராணசக்தி அதிகரிக்க உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டியூப் லைட்டு அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு 100 மணி நேரம் எரிய வேண்டும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம அதை 100 மணி நேரத்தை 10 வருஷமாக யூஸ் பண்ணுறோமா, ஒரே வருஷத்தில் யூஸ் பண்ணுறோமா, ஒரே மாதத்தில் யூஸ் பண்ணுறோமாங்கிறத பொறுத்து தான் அந்த டியூப் லைட் எரியக்கூடிய ஆயுள் காலம் இருக்கும். அதே மாதிரி நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தியினுடைய அளவு எவ்வளோ காலம் இருக்கோ அதுதான் ஆயுள். அந்த பிராணசக்தியினுடைய அளவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய ஆயுளும் நீடிக்கும். இதுதான் அதனுடைய ரகசியம், வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் வாசி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ள பயிற்சியை செய்வதற்கு நிறைய கஷ்டமான வழிமுறைகள் படிச்சுக்கணும். அப்படி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்படி செய்யுங்க.
நீங்கள் ஆயுளோடு இருப்பீங்க. இதில் வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசி யோகம்னு சொல்லக்கூடிய இதுவும் இதுக்குள்ளே அடங்கிடும் முத்திரை போடுகின்ற பொழுது. 2வது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனோசக்தியும் இதில் வந்து வேலை செய்யும். இந்த வாசி யோகம் மனோசக்தி இந்த 2 செய்கின்ற பொழுது தான் அவங்களுடைய ஆயுளானது அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுக்கூடிய நேர அனைவரை மீண்டும் ஒரு முறை குறிச்சி மிஸ்டேக் சபையுடைய யூடியூப் சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.